Hello friends, welcome to Amilda's Dairy. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரவா இட்லி அண்ட் முள்ளங்கி சட்னி இது ரெண்டும் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படினா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். பொதுவா முள்ளங்கி வச்சு நம்ம சாம்பார், புளிக்குழம்பு அந்த மாதிரி தான் நம்ம வீட்ல பொதுவா பண்ணுவோம். ஆனா இந்த மாதிரி நீங்க ஒரு டைம் சட்னி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் இந்த சட்னிக்கு ரவா இட்லி ஒரு சூப்பரான காம்பினேஷன். இன்னைக்கு நம்ம இந்த ரெண்டு ரெசிபியை தான் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரவா இட்லி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகுளுந்தம்பருப்பு, சீரகம் ரெண்டையும் சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 8லேருந்து 10 முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது 1 கப் ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவையை சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு ரவையை வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். ரவை வறுக்கும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மெல் வந்துட்டு நல்லாவே வரும். ரவை நல்லாவே வறுபட்டது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம ரவையை தனியாக வச்சு ஆற வச்சிடலாம். ரவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்லா துருவுன ஒரு பெரிய கேரட், சின்ன சின்னதாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லி, 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் புளிக்காத தயிராக இருக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1/2 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்தீங்க அப்படின்னா தண்ணி ஆயிரும், நமக்கு இட்லி ஊற்ற வராது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. அப்பதான் நமக்கு ரவை நல்லா ஊறி வரும். இப்போ அடுத்ததா நம்ம முள்ளங்கி சட்னி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 3 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமா சீரகம், கொஞ்சமா மிளகு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது 7லேருந்து 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததா ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணீங்கன்னா சட்னி இன்னுமே ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம முள்ளங்கி சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய முள்ளங்கியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா 5லேருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். முள்ளங்கியை ரொம்ப பெருசு பெருசாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க. அப்பதான் நமக்கு அந்த முள்ளங்கில இருக்க தண்ணி பதம் எல்லாமே நல்லா வெளியில வந்து ட்ரை ஆகும். இப்போ
பார்த்தீங்கன்னா அந்த முள்ளங்கியில் இருக்க தண்ணி எல்லாமே நல்லா வெளியில் வந்துருச்சு. இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்ததா ஒரு பெரிய தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நீங்கள் இது கூடவே புதினா சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு வேக வச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு. முள்ளங்கி நல்லா வெந்து வந்தாதான் நமக்கு சட்னி சாப்பிடும்போது அந்த முள்ளங்கியோட பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். முள்ளங்கி சரியாக வேகலை அப்படின்னா நமக்கு சட்னி சாப்பிடும்போது அந்த பச்சை வாசனை ஸ்மெல் வரும். அதனால முள்ளங்கி வந்துட்டு நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த புளி தண்ணி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகி கிரேவி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி தயாராகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளித்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான முள்ளங்கி சட்னி தயாராகிடும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தாளிக்கும் போது கருக விடாமல் தாளித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தாளிச்சதை சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா சூப்பரான முள்ளங்கி சட்னி தயாராகிடுச்சு. அடுத்தது இப்போ நம்ம ரவா இட்லி ஊற்றி எடுத்துடலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரவை நல்லாவே ஊறி வந்திருக்கும். ஆனால் நமக்கு கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்கும் மாவு. அதனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துட்டு நமக்கு இட்லி ஊற்றுற பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏத்தாப்புல சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இட்லி பாத்திரத்துல ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ரவா இட்லி தயாராகிடும். இட்லி பாத்திரத்தில் ஊற்றினதுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தீங்கன்னா ரவா இட்லி தயாராகிடும். பாருங்க ரொம்பவே கலர்ஃபுல்லான ரவா இட்லியும் முள்ளங்கி சட்னியும் தயாராகிடுச்சு. முள்ளங்கி சட்னிக்கு சாதாரணமாக நம்ம இட்லி தோசை வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ரவா இட்லிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அமில்தாஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.